நெல்லையப்பர் கோவில் வளாகத்தில் முகம் சுளிக்கும் வகையில் ரீல்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் செயல் அலுவலர் அளித்த புகாரினுடைய அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானது நெல்லையப்பர் கோவில். இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில சமூக வலைதள பக்கத்துல ஒரு இளம் சிறார்கள் ஜோடியை ஒன்று வந்து புதியதாக வெளியாக இருக்கக்கூடிய தக்லைஃப் படத்துடைய இந்த பாடலை வைத்து ஒரு ரீல்ஸ் ஒன்றை செய்து சமூக வலைதளங்கள்ல பரப்பி விட்டிருக்கிறது. இந்த ரீல்ஸ்ல வந்து முகம் சுளிக்கும் வகையிலான பல்வேறு பாவனைகளும் இடம்பெற்றிருப்பதாக சிவனடிகள் தரப்புல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கோவில் நிர்வாகத்திடமும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கோவில் செயல் அலுவலர் ஐயர் சிவமணி தரப்புல புகாரானது ஒன்று கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசாருக்கு மாற்றப்பட்டு உடனடியாக விசாரணை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் இந்த மனுவை பெற்றுக்கொண்டு அதற்கான விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி பக்கத்தில் உள்ள அந்த லிங்கை வைத்து தற்போது இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ரீல்ஸை செய்தது யாரெல்லாம் இதில் இருந்தார்கள் என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த விவகாரத்தை தீவிரமாக விசாரித்து யார் என்பது குறித்தான நடவடிக்கை எடுப்பதற்கும் போலீசார் வந்து தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இதுபோன்று செயல்களில் ஈடுபடக்கூடாது. கோவில் நிர்வாகம் சார்பில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்கு பல்வேறு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நெறிமுறைகளை பின்பற்றிதான் இது போன்ற வீடியோ புகைப்படங்களை எடுக்க வேண்டும். தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத அநாகரிகமான செயல்களில் புனிதத்தலமான நெல்லையப்பர் கோவில் ஈடுபடக்கூடாது என்பது தொடர்பாக ஒரு அறிக்கையும் நெல்லையப்பர் கோவில் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.